கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? 44ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நம்மால் சொல்ல முடியுமா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் உம்மை விட்டு பின்வாங்கவில்லை, எப்பொழுதும் உம்மைத்தான் பின்பற்றி கொண்டிருக்கிறது என்பதையும், எங்களுடைய காலடிகள் உம்முடைய வார்த்தைகளை விட்டோ உம்முடைய பாதைகளை விட்டோ விலகுவதே இல்லை, நீர் என்ன சொன்னீரோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நம்மால் தைரியமாய் சொல்ல முடியுமா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை இதை கேட்டவுடன் நான் செய்து கொண்டிருக்கிறேனே என்று நீங்கள் சொல்லலாம். ஆனாலும் கூட ஒரு காரியத்தை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே அதற்கு முன்பாக வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அது எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவர்களுடைய நிலைமை மிகவும் மோசமான நிலைமை. அதாவது அவர்கள் கீழே விழத்தள்ளிவிடப்பட்ட நிலை இருக்கிறது. ஜனங்கள் அவர்கள் மேல் ஏறி போகக்கூடிய சூழ்நிலை. ஒரு ஆடு எப்படி இரையாக ஒப்பு கொடுக்கும் போது அது எவ்வளவாய் கஷ்டப்படுமோ அவ்வளவாய் கஷ்டப்படுகிறார்கள். அநேக ஜாதிகளுக்கு அவர்கள் ஒரு இழி சொல்லாக மாறிவிட்டார். சுற்றி இருக்கிறவர்கள் இவர்களை கை காண்பித்து ஏளனமாய் பேசுகிற நிலை. இப்படி அநேக காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. எந்த பக்கம் திரும்பினாலும் வெட்கம், எதை செய்தாலும் ஒரு லட்சை என்று அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான நிலையில் சென்று கொண்டிருக்கிற அந்த நேரத்திலும் கூட அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட எங்கள் இருதயம் சோர்ந்து போகவோ இல்லை உம்மை விட்டு பின்வாங்கவோ இல்லை என்று சொல்லுகிறார்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் அப்படி இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம் வந்தாலே ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறோம். விருப்பப்பட்டு பின்வாங்குவதில்லை, உண்மைத்தான். ஆனால் நம்மால் ஜெபிக்க முடியாது. நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம், முழங்கால் படியிடுவோம், ஜெபம் வராது. அப்படி எத்தனையோ சூழ்நிலையில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். பிரச்சனைகள், போராட்டங்கள் மிகுதியாக ஆக என்ன வாழ்க்கை, ஏன் இப்படி நடக்கிறது, இது எப்பொழுது மாறும் என்று நினைப்போமே தவிர, இந்த சூழ்நிலையில் கூட நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்க கூடாது, அவருடைய வார்த்தைகளில் தான் நடக்க வேண்டும் என்று நினைப்போமா என்றால் சற்று குறைவானவர்களாய்த்தான் இருப்போம். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், எங்கு பார்த்தாலும் ஒரே பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் நம்மை ஏளனமாய் பேசுகிறார்கள், ஒரு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒருவரும் நம்மை புரிந்து கொள்வதில்லை, எங்கே போனாலும் நாம் மிதிக்கப்படுகிறோம், நன்மை செய்கிறோம் ஆனால் நமக்கு திரும்பி தீமைதான் வருகிறது, எல்லாருக்கும் முன்பாகவும் வெட்கப்படுகிறோம், அவமானப்படுகிறோம், நல்லது செய்தும் கெட்ட பேர் எடுத்து கொண்டிருக்கிறோம் என்று இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே, இது எல்லாம் நடக்கட்டும், என் கடைசி மூச்சு உள்ளவரை நான் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டேன், என்னுடைய இருதயம் உம்மை விட்டு பின்வாங்கவே செய்யாது என்றும், நான் உம்முடைய வழிகளை விட்டோ உம்முடைய வார்த்தையை விட்டோ விலக மாட்டேன், விலகுவதில்லை என்று நாம் தைரியமாய் சொல்ல முடியுமா என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்படி நாம் சொல்லுகிறவர்களாய் மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆகவே இன்றைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து, சுற்றி நம்மை புரிந்து கொள்ளாததை பார்த்து கலங்கி அழுது கொண்டு நாம் அநேக நேரத்தில் பின்வாங்கி போகிறோமே, அதை விட்டு பிரச்சனை இருந்தால் என்ன, போராட்டம் இருந்தால் என்ன, யாரும் என்னை புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன, என் கரத்தை பிடித்து நடத்த என் தகப்பன் இருக்கிறார், எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு விடாதிருக்க அவர் போதும், ஆகவே நான் அவரையே சார்ந்திருப்பேன், அவரை விட்டு விலக மாட்டேன், அவர் பாதைகளையே பின்பற்றி நடப்பேன் என்று தீர்மானம் எடுத்து பாருங்கள். அவர் நடத்துகிற விதம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகுதியான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.